நபர், நாம் அழைக்க வேண்டிய நபர் யார் என்று நான் தேடி பார்த்த பொழுது, என் வட்டாரத்தில் தேடி பார்த்த பொழுது அரிமா வட்டாரம் என் கண்ணில் தென்பட்டது. அந்த அரிமா வட்டார தலைவர் எப்படி இதற்கு தகுந்தவர் ஆவார், நமக்கு எப்படி அவர் தகுந்தவர் ஆவார் அப்படி என்பதை நாங்கள் சற்று யோசித்து பார்த்தேன். அதற்கு பிறகுதான் நம்மளுடைய பாலமுரளி ஐயா பாலமுரளி அவர்களை அழைத்தேன். இவர் சமூக சேவைக்காக, ஒரு அடையாளத்திற்காக, இதன் மூலமாகவும் நம்மால் சேவை செய்ய முடியும் என்பதற்காக மட்டுமே அவர் அரிமாவில் இணைந்திருக்கின்றார் என்று கூறலாம். இவர் கிட்டத்தட்ட ஒரு 5 நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த நிறுவனத்தினால இவருக்கு பேர் வருதோ இல்லையோ, இவருடைய சேவையினால இவருக்கு பேர் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். சமீபத்துல ஒரு இதய நோயாளிக்கு தன்னுடைய சிகிச்சைக்காக பணம் கேட்ட பொழுது சாதாரணமாக 1.5 லட்சம் ரூபாயை எடுத்து கொடுத்து அவருடைய இதய நோயை போக்கி, அதே போன்று கண் மருத்துவத்திற்காக ஒரு சர்ஜரிக்கு நான் தான் அவர்கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தேன். அந்த விஷயத்த சொன்ன உடனே ஒன்னும் பிரச்சனை இல்லை ராஜா, முடிச்சிடலாம், அந்த சர்ஜரி முடிச்சிருங்க அப்படின்ட்டு உடனே அதுக்கும் அவரை பார்க்க கூட இல்லை, அந்த விஷயத்த உடனே முடிச்சு கொடுத்து, சரி இதெல்லாம் ஓகே, காமனா எல்லாருக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் நமக்காக இவர் எப்படி இவரை இந்த பயிலரங்கத்திற்கு ஏன் இவரை ஏற்க வேண்டும், அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமா நமக்கு அனைத்து இடங்களிலும் சேவை செய்யக்கூடிய அரிமா வட்டாரத்தின் தலைவராக இருக்கின்றார். அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த பயிலரங்கம் கணினிக்காக, நம்முடைய தமிழ் கணினிக்காக உருவாக்கப்பட்டது. இந்த தமிழ் கணினிக்காக தற்பொழுது நம்முடைய கணினி பயன்பாட்டிற்கான இடம் குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. நமக்கான ஒரு டெக்னாலஜி சென்டர் சென்னையிலே ஆங்காங்கே இருக்கின்றது. ஆனால் நாம் சென்று பயன்படுத்தும் அளவிற்கு எதுவும் இல்லை. அத்தகைய நிலையில் ஒன்று வேண்டும் என்று நான் என்னுடைய கனவு திட்டம் போன்று வைத்துக் கொண்டிருந்தோம். அதை உடனடியாக சொன்ன உடனே அதை நம்ம உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சென்னை கோடம்பாக்கத்துல ஒரு பப்ளிக் டெக்னாலஜி சென்டர் ஃபார் விஷுவலி இம்பேர்ட் அப்படிங்கிற இதுல பார்வையற்றோருக்கான ஒரு கணினி மையத்தை ஏற்படுத்தி, அதுல நம்ம எல்லாருமே போய் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கணினி மையத்தை ஏற்படுத்தி, அதுல 3 கம்ப்யூட்டர் கொடுத்து ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து, அதுல ஒரு பார்வையற்ற நபரை அப்பாயிண்ட் பண்ணி அவருக்கு மாதந்தோறும் சம்பளம் கொடுத்து, அது மாத்திரம் இல்லாம நம்ம எல்லாரும் போய் பயன்படுத்திக்கணும். அதுக்கு இணைய வசதி கேட்டேன். அதுக்காக அதிவிரைவு ஸ்பீட்ல இன்டர்நெட் வசதி ஏற்படுத்தி கொடுத்து, இதுக்கு அப்புறமும் என்னென்ன வேணுமோ அத்தனையும் நான் செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று கூறிய அவரை இந்த கணினி பயிலரங்கத்திற்கு வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. வணக்கம். ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்டுக்கிற தாமதமா வந்ததுக்கு. ஸோ ப்ரொஃபஸர் ஜெயச்சந்திரன் சார், ஸோ உண்மையை வந்து இன்ஸ்பிரிங் ஸ்பீச். இன்னைக்கு நான் வந்து இந்த விழாக்கு வந்ததில் இயற்கை மருத்துவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப உண்மையிலே ரொம்ப பயன்படக்கூடிய விஷயம். எங்கள் கம்பெனியும் கண்டிப்பாக அவர் வந்து கூப்பிட்டு பேச வைக்கிறேன். மேலும் காலேஜ் பிரின்சிபால் இருந்தார், அவருக்கும் ஒப்பில்லா மதிவானன் சார் அவர்களுக்கும் மற்றும் ராஜா உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ராஜா வந்து நான் பேசக்கூட எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டாரு, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான் ராஜாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நண்பர்களே என்னை மன்னிக்கவும், நான் ராஜா கிட்ட பழகிறதுக்கு முன்னாடி பார்வையற்றோர்களை பார்த்தேன்னா ஒரு அனுதாபத்தோட பார்ப்பேன். பட் இப்போ நான் ஆனந்தமா பார்க்கறேன். பிகாஸ் ராஜாவோட நட்பு வட்டாரம் பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரிஞ்சவங்க என்ன சாதிச்சாங்களோ அதை விட பல மடங்கு சாதிக்கிறாங்க. ஸோ விஷுவலி சேலஞ்ச் இஸ் நாட் ஏ ஹேண்டிகேப். உண்மையிலே வந்து பீப்புள் ஆர் கிஃப்டட். இந்த 3வது கண்ணுன்றது உண்மையிலே வந்து பல சான்றோர்கள் சொல்லுவாங்க. அது நான் கண் கூட ரெஸ்ட் இருக்கிறேன். இன்னைக்கு கூட அந்த சென்டருக்கு போனேன். நான் ஓப்பனிங் அப்புறம் இன்னைக்கு தான் அந்த சென்டருக்கு போனேன். பசங்களாம் வர்றாங்க பயங்கர ஸ்மார்ட்டா. நான் கூட ஃபர்ஸ்ட் யோசித்தேன், இங்க ஆஃபீஸ்லாம் இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் எல்லாம். உண்மையிலே அவங்க கிட்ட இருக்கிற டிசிப்ளின் உண்மையிலே எங்க ஆஃபீஸ்ல நான் எங்க கூட பார்க்கவே இல்லை. ஸோ ரியலி ஹேண்ட்ஸ் அப். ஸோ மேன்மேலும் வந்து நம்ம இந்த வருமானம், இந்த படிப்பு எல்லாம் நம்மளுக்கு இந்த சொசைட்டி தான் தருது. நானும் வந்து கஷ்டப்பட்டு படிச்சால்தான் பல்வேறு ப்ரொஃபஸர், என் காலேஜ் படிச்ச ப்ரொஃபஸர்லாம் எனக்கு ஃபீஸ் கட்டிருக்கிறாங்க. இது ஒரு கைமாறாதான் நினைக்கிறேன் வழியா, இது ஒரு கொடையாவே நான் நினைக்கல. மேன்மேலும் எந்த ஒரு உதவி இருந்தாலும் இந்த ராஜாவோட இணைப்பு, இந்த கண் பார்வையற்றோர்களுடைய இணைப்பு மேன்மேலும் வளரணும். அதுக்கான வாய்ப்புகள் எது வந்தாலும் நான் முன்னிருந்து முன் உதாரணமாக இருப்பேன் என்று உறுதி கூறி, உங்களுடைய வாழ்க்கை பயணம் அறிவாலும் பொருளாலும் வளர வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.
இப்பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் இலக்கியத்துறை தலைவர் உப்பிலா மதிவாணன் ஐயா அவர்கள் நிறைவு விழா பேருரையாற்றி நமக்கு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிப்பார் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த 3 நாள் பயிலரங்கின் நிறைவு விழாவில் கலந்து கொள்வதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாநில கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ஜெயச்சந்திரன் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கின்ற முதல்வர் டாக்டர் பிரமானந்த பெருமாள் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய அரிமா பாலமுரளி அவர்களே, இயற்கை மருத்துவர் டாக்டர் ஏவிஜி ரெட்டி அவர்களே, நன்றியுரையை ஆற்ற இருக்கக்கூடிய டாக்டர் பழனி அவர்களே, திருவாளர் ராஜா அவர்களே, இங்கே பங்கு பெற்ற நம்முடைய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் முன்னை பதிவாளர் டாக்டர் முத்துவேலு அவர்களே, பேராசிரியர் தாமரை கண்ணன் அவர்களே, இலக்கியத்துறையில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ரகுராமன் அவர்களே, பெருமக்களே, மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பேராசிரியர் ஜெயச்சந்திரன் அவர்களை நான் விருத்தாசலம் கல்லூரியில் இருந்து அறிவேன். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஆய்வு செய்த காலத்தில் இருந்து நான் நன்றாக அறிவேன். பேராசிரியர் அவர்கள் பார்வையற்றோர் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளபடியே அவர் ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளவர். அதனோடுக்கு எடுத்துக்காட்டுதான் இந்த பயிலரங்கு. வள்ளலார் மீது ஈடுபாடும் அன்பும், ஆய்வில் ஒரு விடா முயற்சியும், தமிழ் முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்பதிலே அவருக்கு இருந்த தாகமும், பிறகு பணியாற்றுவதில் அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடும், தன்னை ஒத்த தன் போன்ற பார்வை குறைவு உடைய மாற்றுத்திறனாளிகள் எல்லோருக்கும் அவர் பார்கள் உள்ள ஒரு பரிவும் தான் அவர்களை மேன்மையடைய செய்திருக்கிறது. உள்ளபடியே டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு சமூக மருத்துவர் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். காரணம், எங்கே ஒரு குறைபாடு இருக்கிறது, எங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது, சமூகத்துக்கு என்ன தேவை என்பதை யார் ஒருவர் சிந்தித்து செயல்படுகிறார்களோ அவர்கள் அனைவருமே சமூக மருத்துவர்கள்தான். அந்த வகையில் நம்முடைய ஜெயச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார்கள், இது 5வது பயிலரங்கு என்று சொன்னார்கள். ஆண்டுதோறும் அவர்கள் நடத்திய பயிலரங்குகளை அவர்கள் பட்டியலிட்டார்கள். முத்தாய்ப்பாக அவர்களுடைய பேச்சில் இருந்து நான் உணர்ந்தது, இந்த பயிலரங்கு பார்வையற்றவர்களுக்கு மற்றும் பார்வை குறைபாடாக உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கணினி பயிற்சியை, அதுவும் தேர்வு நோக்கில் அமைத்து கொடுப்பது, பிரெயில் எழுத்து பயிற்சியை கொடுப்பது என்பது நாம் எண்ணி பார்க்க முடியாதது. உள்ளபடியே நன்றாக உள்ள தமிழ் இலக்கிய மாணவர்கள் கூட கணினி பயிற்சி, கணினி பற்றிய ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு காலகட்டமாக இப்பொழுது இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட பயிலரங்குகளை அவர்கள் பார்த்தால், நம்முடைய அரிமா அவர்கள் குறிப்பிட்டது போல மற்றவர்களுக்கு இது ஒரு பெரிய ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளபடியே எங்களிடத்தில் ஒரு பரிவும் அன்பும் மரியாதையும் உண்டு. அவர்கள் குறிப்பிட்டது போல என்னுடைய துறையிலே படித்த ஒரு
பார்வையற்ற ஒரு மாணவர் தேர்வு எழுதுகின்ற பொழுது ஏதோ ஒரு காரணத்தால் கோபப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ போல பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு நம்முடைய அரிமா அவர்கள் குறிப்பிட்டது போல மூன்றாவது ஒரு கண், ஒரு ஞான கண் இருக்கிறது, ஒரு அறிவுத்திறன் இருக்கிறது என்பது உண்மையான செய்திதான். ஆனால் அந்த மாணவர் அதே நேரத்தில் அவருக்கு ஏதோ ஒரு கோபம் ஏற்பட்டு அங்கே உள்ள ஒரு பொருளை அவர் சேதப்படுத்தி விட்டார். அவர் சேதப்படுத்தியவுடன் அது எங்களுடைய கவனத்திற்கு வந்தது. அவரை எல்லோரும் பயமுறுத்தி விட்டார்கள், அச்சப்படுத்தி விட்டார்கள். இந்த பொருளை நீ சேதப்படுத்தி விட்டாய், இது ஆயிரக்கணக்கில் இது செலவாகும், இதையெல்லாம் உன்னிடத்திலே வசூலிக்க போகிறார்கள், அப்படி என்று பலவிதமாக அவர்கள் சொன்னவுடன் அந்த மாணவர் பயந்து என்னிடத்திலே வருகிற பொழுது, நான் இந்த படிப்பில் இருந்து விலகிக் கொள்கிறேன், எனக்கு டிசியை கொடுத்து உதவுங்கள் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி எடுத்துக்கொண்டு என்னிடத்திலே வந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், எப்பொழுதுமே நான் ரொம்பவும் கோபதாபமாக வரக்கூடியவர்களுக்கு அவர்களை அமரச் சொல்லி முதலில் ஒரு குளிர்ந்த நீரை அருந்துங்கள் என்று ஒரு டம்ளர் தண்ணியை கொடுப்பேன். அப்போதே அவர்களுக்கு பாதி அந்த கோபம் அடங்கி போய்விடும். பிறகு வந்தவுடனே அவர்கள் எந்த காரணத்திற்காக வந்தார்களோ அந்த பேச்சை தொடங்காமல் வேறு வகையான பேச்சுகளை எல்லாம் பேசி கடைசியாக இவர்களுடைய பேச்சை நாம் தொடங்குகிற பொழுது அவர்கள் தான் வந்த அந்த கோபமே அவர்களுக்கு முற்றிலும் மறைந்து போயிருக்கும். அதுபோல இவர் வந்த உடனே இவர் வந்தார். அவரை நான் அமரச் சொல்லி அவருக்கு தண்ணீர் கொடுக்க சொன்னேன். என்னால் படிக்க முடியாது, பயந்து போயிட்டார் போல, என்னை விடுவித்து விடுங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது, அப்புறம் பிறகு நம்முடைய பேராசிரியர் ரகுராமன் அவர்களுடைய வழிகாட்டுதல், அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிறித்துவ துறையில் இருக்கக்கூடிய ஒரு விருந்து விரிவுரையாளர், இவர்களுடைய உதவியோடு நான் சொன்னேன். பிறகு நம்முடைய பேராசிரியர் ஜெயச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு, இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடந்து முடிந்து விட்டது, அந்த மாணவர் என்னை விடுவித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் சேதப்படுத்திய பொருளை பற்றியோ அவர் கட்ட வேண்டிய கட்டணத்தை பற்றியோ ஒரு பிரச்சனையும் இல்லை. அவற்றையெல்லாம் இந்த துறையே பல்கலைக்கழகமே ஏற்றுக்கொள்ளும். அவருக்கு அறிவுரை சொல்லி அவரை மீண்டும் தொடர்ந்து இங்கேயே படிக்க சொல்லுங்கள், அதற்காக நான் உங்களிடத்திலே அவரை அனுப்புகிறேன் என்று சொல்லி நான் பேராசிரியரிடத்திலே அனுப்பி வைத்தேன். பிறகு அந்த மாணவர் வந்து ரொம்ப உற்சாகமாக, ஐயா ரொம்ப உற்சாகமாக சொன்னார், நான் மீண்டும் படிப்பதாக முடிவு செய்து விட்டேன் என்று ஒரு குழந்தையை போல சொன்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னிடத்திலும் ஒரு பார்வை குறையோடு பார்வையற்ற ஒரு மாணவர், குறைவு என்று சொல்வதை விடவும் பார்வையற்ற ஒரு மாணவர் முனைவர் பட்டம் செய்து அவரும் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்கின்ற செய்தியையும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து வேண்டும். எனவே இவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பயிலரங்கை இங்கே அவர்கள் நிறைவு செய்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் எதையும் குறை என்று எண்ணாமல், நாம் குறைபாடுடையவர்கள் என்று எண்ணாமல், நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மிடத்திலே இருக்கிற பலம் எப்பொழுதுமே மலையினுடைய உயரம் மலைக்கு தெரியாது, அதை எதிரிலிருந்து பார்ப்பவர்களுக்குத்தான் தெரியும். அதுபோல நம்மை நாமேலே குறைபாடு உடையவர்கள் என்று நாம் எண்ணி விடாமல், நமக்குள் ஒரு பலம் இருக்கிறது, திறன் இருக்கிறது, அந்த திறனை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு, வெளிக்கொணர்வதற்கு அரிமா சங்கங்கள் இருக்கின்றன, உதவி செய்வதற்கு, அதனை எடுத்து செய்வதற்கு பேராசிரியர் ஜெயச்சந்திரனை போன்ற தொலைநோக்குடையவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த சிந்தனையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நம்முடைய இயற்கை மருத்துவத்தை பற்றி நான் ஒன்றிரண்டு வார்த்தை அவரை பற்றி நான் பேசியாக வேண்டும். உள்ளபடியே நான் கேட்கக்கூடிய ஒரு மூன்றாவது கூட்டத்தில் இந்த வெள்ளை சர்க்கரை மிகவும் ஆபத்தானது என்கின்ற இந்த கருத்தை இப்பொழுது நான் மூன்றாவது முறையாக கேட்கிறேன். அதன் பிறகுதான் நான் தெரிந்த குடும்பங்களில் எல்லாம் சொல்லுவேன், இந்த வெள்ளை சர்க்கரையை தவிர்த்து விட்டு வெள்ளத்தையும் பண வெள்ளத்தையும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள், முடிந்தால் சர்க்கரை இல்லாமல் நீங்கள் அருந்துவதற்கு ஒரு பழகி கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்வேன். அவர்கள் சொன்ன செய்தி முற்றிலும் உண்மையான செய்தி. அந்தமான் காடுகளில் நான் 6 மாதங்கள் அலைந்து திரிந்திருக்கிறேன் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்காக. அந்தமான் நிக்கோபார் தீவு என்பது 350 தீவுகள் அடங்கிய ஒரு கூட்டம். அதுல 35 தீவுகள்ல தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள். மனிதர்கள் வாழக்கூடிய அனைத்து தீவுகளுக்கும் நான் பயணம் செய்திருக்கிறேன். அங்கு இருக்கக்கூடிய ஆதிவாசிகளில் ஒரு சிலரை நான் சந்தித்து பேசி இருக்கிறேன்.
அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த இயற்கை உணவு, திணை மாவு, காய்கறி, கனிகளை சாப்பிட்டு அவர்கள் 6 அடி உயரம் வளர்ந்திருப்பார்கள். அவர்கள் பின்னால் நாம் நடந்து செல்ல முடியாது. அந்த அளவுக்கு வலிமையோடு அவர்கள் வேகமாக, விரைவாக நடந்து செல்வார்கள். எனவே அந்த இயற்கை மருத்துவர் சொன்ன செய்திகளை எல்லாம் நான் உள்வாங்கிக் கொண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் அவர்களை அழைத்து ஒரு சிறப்பு கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள் விழைகின்றோம். அந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தக்கூடிய நம்முடைய பேராசிரியர் ரகுராமன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் அவற்றுக்கு பொறுப்பு. எனவே அவர்கள் அந்த கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்வார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையை கொடுத்து, வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஐயா அவர்கள் சொன்ன ரகுராமன் என்பவர், நான் ஆய்வியல் நிரஞ்சர் பட்டம் பயில சென்ற காலத்திலிருந்து என்னோடு நட்பில் உள்ளவர். அவர் சிங்கப்பூரிலே மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய துறையில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார். ஆனாலும் அவருக்கு தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தின் காரணமாக அவ்வளவு பெரிய பதவியை, பண வசதியை எல்லாம் துறந்துவிட்டு மிக சர்வசாதாரண எளிமையாக தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்புறம் சில காலம் வேலையின்றி கஷ்டப்பட்டாலும் மீண்டும் நாம் பெருமைக்காக சொல்லிக் கொள்ளவில்லை, தொடர்ந்து அவருக்கு பல யோசனைகளை சொல்லி முதலில் சென்னை பல்கலைக்கழகத்தில் தற்காலிக விரிவுரையாளராக சேர்ந்தார். அதன் பிறகு நிரந்தர பொறுப்பு அவருக்கு கிடைத்துள்ளது. அவர் இந்த பயிலரங்கிற்கும் ஐயாவை அழைத்து வருவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தார். தொடர்ந்து நமக்கு அவர் பல உதவிகளை செய்கிறார். அவரும் நிச்சயம் சொன்னது போல அடுத்த ஆண்டு நம்முடைய கணினி கண் பார்வை உருவாக்கம் அல்லது செயற்கை கண் பார்வை உருவாக்கம் என்கிற அந்த தலைப்பில் நாம் ஒரு பன்னாட்டு கருத்தரம் நடத்துவதற்கு இவர்கள் இருவரும் இருந்து நமக்கு உதவியாக இருந்து அதை உருவாக்கி தருவார்கள் என்கிற நம்பிக்கையை, வேண்டுகோளை வைக்கிறோம். இப்பொழுது இந்த பயிலரங்கத்திற்கு நன்கொடை அளித்த சிலரை பற்றி குறிப்பிட்டாக வேண்டும். நந்தினி அம்மையார் 5000, அவரது மகன் கே ராம் என்பவர் 10,000 கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு கலசிலிங்கம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீதர் என்பவர் 5,000 கொடுத்தார். இந்த கல்லூரியின் முன்னாள் முதல்வர் தனுஷ்கோடி என்பவர் தொடர்ந்து 2வது முறையாக 1,500 ரூபாய் கொடுத்துள்ளார். தர்ஷினி அறக்கட்டளையிலிருந்து 5,000 கொடுத்தார்கள். அதன் பிறகு நேரடியாக உணவு வழங்கியவர்கள் வேலுச்சாமி அவர்கள், அரிமா பத்மா அவர்கள் எல்லாம் நேரடியாக அவர்களே அந்த இடத்திலே பணத்தை கொடுத்து அவர் நேரடியாக உணவை வழங்கினார்கள். இப்படியெல்லாம் இந்த நன்கொடையை கொடுத்து செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு கனித்தமிழ் வள்ளல் என்கிற ஒரு பாராட்டு சான்றிதழை அவரவருக்கு நாம் அனுப்பி வைக்க இருக்கிறோம். இங்கு நமக்கு தொண்டர்களாக இருந்து பணி செய்தவர்களுக்கெல்லாம் கனித்தமிழ் தொண்டர் என்கிற சான்றிதழை கொடுக்கிறோம். எல்லாமே கனித்தமிழ் தான். அதுக்கப்புறம் இங்கு பயிற்சி பெற்றவர்கள்லாம் கனித்தமிழ் ஆர்வம் உடையவர்கள் என்கிற காரணத்தினாலே கனித்தமிழ் ஆர்வலர் என்று அவர்களுக்கு நாம் சான்றிதழ் வழங்க இருக்கிறோம். இதையெல்லாம் இப்பொழுது மேடையில் உள்ள சான்றோர்கள் இணைந்து வழங்குவார்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது பெயர் படிப்பதற்கு நம்ம ராதிகாவை அழைக்கிறேன். அதற்கு உதவியாக நம்ம உமா அவர்கள் இருந்து சான்றிதழெல்லாம் எடுத்து கொடுத்து இந்த நிகழ்ச்சியை விரைவில் முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதிவாணன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய இயற்கை மருத்துவர் எழுதி வெளியிட்டுள்ள பரிபூரண உடல் நலம் என்கிற புத்தகத்தை அவருக்கு நாம் அன்பளிப்பாக வழங்குகிறோம். இப்பொழுது வள்ளல் பாலமுரளி அவர்களுக்கு நாம் இந்த நூலை அன்பளிப்பாக வழங்குகிறோம். அப்படியே நாம் சிறப்பு பரிசுகளை கொடுத்து விடலாம். எப்ப அந்த பிங்க உங்க கப்பு கொடுப்பா. இப்பொழுது நம்முடைய மதிவாணன் ஐயா அவர்களுக்கு நாளையிலிருந்து அவர் பச்சை தேநீர் சாப்பிட்டு உடல் நலம் பெருகி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி
அதற்கான பீங்கான் கூளையை அன்பளிப்பாக அளிக்கிறோம். இந்த கூளையில் அருள்நெறி கல்வி அறக்கட்டளை என்பதை ஆங்கிலத்தில் கம்பேஷனேட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்று எழுதி நம்முடைய வெப்சைட் அந்த விலாசத்தையும் எழுதி இந்த பயிலரங்க பெயரையும் குறிப்பிட்டு அதில் பதிவு செய்திருக்கிறோம். அதான் அச்சிட்டு கொடுத்துக்கிறோம். அதனால ஒரு பக்கம் அந்த தேநீர் சாப்பிட்டு கொண்டு இந்த வாசகத்தையும் அவர்கள் தினந்தோறும் பார்ப்பார்கள். நம்முடைய நினைவிற்கு வகையில் இந்த பரிசை நம்ம உமா அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு பாராட்டத்தக்க இனோவேஷன் திங்கிங் என்று சொல்வோம். சிந்தனை, நினைவுக்கு நினைவு, தேநீருக்கு தேநீர் ஒரு பயனுள்ள பொருளாக இருக்க வேண்டும் என்று நாம் இதை அவர்களுக்கு அளித்திருக்கிறோம். அவ்வாறே நம்முடைய என்ன எடுத்து கொடுப்பா நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு இந்த பச்சை தேநீர் கூளை வழங்குகிறோம். அவர் விரும்புகிற மாதிரி ஒரு தேநீரை அவர் அதில் சாப்பிட்டு நீண்ட காலம் வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும். அடுத்தது நம்முடைய பாலமுரளி ஐயா அவர்கள், வள்ளல் பாலமுரளி ஐயா அவர்களுக்கு நாம் இந்த சிறப்பு பரிசை வழங்குகிறோம். அடுத்தது இந்த பிரெயில் எழுத்து பயிற்சியை செய்து காட்டிய கோமலா தேவிக்கு நினைவு பரிசு வழங்குகிறோம். அவர் பத்திரமாக வைத்து பிறகு ஹாஸ்டல் வாழ்க்கை முடிந்து சென்ற பிறகு பச்சை தேநீர் தயாரித்து சாப்பிட வேண்டும். இடையில் நல்ல ஜூஸ் வாங்கி இந்த டம்ளரில் ஊற்றி சாப்பிட்டு நல்ல முறையில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த கப்பில் சாப்பிட்டால் நிச்சயமாக தமிழ் நல்லா வரும், குறில் நெடில் தப்பு இல்லாமல் பேசுவார்கள். அதனால பிடிச்சிங்கம்மா. பிடிமா பிடி சீக்கிரம். போட்டு அடுத்து வினோத், நல்ல முறையில் படித்து வரக்கூடிய வினோத் அவர்களை அழைத்து வைப்பா. கணினி பயிற்சியை வழங்கி காட்டியவர், படிப்பையும் நன்றாக படிக்கக்கூடியவர். அவருக்கும் இந்த பச்சை தேநீர் சாப்பிடுவதற்காக நாம் இப்பொழுதே ஒரு கோலை கொடுத்து வைத்திருக்கிறோம். இது அருள்நெறி கல்வி அறக்கட்டளை பெயர் பதிக்கப்பட்ட இந்த கோப்பை. இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அளிக்கிறோம். போட்டு ரைட். கௌசல்யா அவர்கள் அன்றைக்கு கொடுக்க மறந்துவிட்டோம். பிறகு அவருக்கு நாம் கொடுத்து அனுப்புவோம். நமக்கு ஆண்டுதோறும் உணவு அளித்து வழங்கக்கூடிய பத்மா அவர்களுக்கு அவர்கள் சார்பாக இருந்த அந்த பணியை செய்யக்கூடிய அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து 5 ஆண்டுகள் இந்த கனித்தமிழ் வள்ளல் வாழ்க வாழ்க என்று அவரை வாழ்த்தி இருங்க. போட்டோ எடுக்கட்டும். அவருக்கு இந்த சரி. அடுத்தது ஆர்வத்தோடு நன்றி உரை வழங்குவது, பிரெயில் எழுத்து பயிற்சி வழங்குவது என்று ஆர்வத்தோடு பங்கேற்று நம்ம எல்லாம் சிறப்பித்து மகிழ்விக்கிற இல்லையா? சரி. பிறகு மற்றவற்றை நாம் பிறகு கொடுத்துடலாம். இப்பொழுது சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும். சரி, நம்முடைய பாண்டியராஜன் அவர்களும் இந்த 2013ஆம் ஆண்டு பணினி பயிற்சி தொடங்குகிற காலத்திலிருந்து என்னோடு இருந்து ஒத்துழைத்து பயிற்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்து வருபவர். அவருக்கு நாம் இப்பொழுது, அவர் வீட்டில்தான் இருந்து தினந்தோறும் பணிக்கு செல்கிறார். ஆனால் அவர் இப்பொழுது நாளை முதல் பச்சை தேநீர் குடிக்க வேண்டும். நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். இது நாளை முதல் குடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கொடுத்து மகிழ்ச்சி வாழ்த்தி கொடுக்கிறோம். இப்பொழுது சான்றிதழ் வழங்குதல். இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறோம். பழனிப்பா. நன்றி உரை வித்தகர், புள்ளி எழுத்து பயிற்றுனர், நல்லாசிரியர், இந்த ஆண்டு ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் அன்று
எனக்கும் நம்ம பழனி ஆசிரியர் அவர்களுக்கும் நம்ம பத்மா அம்மா அவர்களே இருந்து எங்களுக்கு நல்லாசிரியர் விருதும் கொடுத்துள்ளார். அந்த செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நம்முடைய ராஜா அவர்கள் இந்த 2013 கணினி பயிரங்கத்தை தொடர்ந்து நடத்துவதில் ஒத்துழைத்து வருபவர். அவருக்கும் இந்த பச்சை தேநீர் சாப்பிடுவதற்கான கோலையை பரிசாக வழங்குகிறோம். உங்கள் எல்லோருக்குமே இப்படி பரிசு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு விருப்பம்தான். இருந்தாலும் இந்த முறை புதிதாக பார்வை உள்ளவர்களுக்கெல்லாம் பயிரங்கத்துக்கு போனால் பேனா கொடுப்பார்கள். நாம் இந்த முறை பிரெயில் கருவி கொடுத்திருக்கிறோம். ஆமா, ஏன் அதிசயமாக சில சொல்லுது. அன்னைக்கு வந்து வாங்கலன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் நாங்க சரியா அதெல்லாம் அன்னைக்கே கொடுத்துட்டோம். பிறகு நீங்க வாங்காதவங்க அடுத்த பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு வாங்க வேண்டும். ரைட். ஏன்னா அது பயிலரங்கத்தில் கலந்துக்கிறவங்க தான் நாங்க கொடுக்குறோம். அதே போல 2 வருஷம் ஹெட்போன் கொடுத்திருக்கிறோம். ஹெட்போன்லாம் பத்திரமா வச்சுக்கணும். அடுத்த பயிலரங்கத்துக்கு வந்தாலும் எடுத்து வர வேண்டும். இப்பொழுது பரிசு வழங்குதல். அந்த இன்னொரு புத்தகம் இருக்குங்களா? பத்மா அம்மா அவர்களுக்கு பரிபூரண உடல் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த புத்தகத்தை அன்பளிப்பாக வழங்குகிறோம். அதே போல நீங்கள் எல்லோரும் நாளை முத்தமிழ் விழா, இயல் தமிழ் விழா தொடங்க இருக்கிறது. நம்முடைய சேஷாத்திரி நடுவராக இருந்து இன்றைய நிலையில் தமிழ் உணர்வு கூடுகிறதா குறைகிறதா என்கிற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. உத்தராபதி அவர்களும் குமார் அவர்களும் 2 அணி தலைவர்களாக இருந்து நடத்த இருக்கிறார்கள். அதனால நீங்கள் எல்லோரும் நாளை காலை 9:30 மணிக்கெல்லாம் இங்கு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சான்றிதழ் கொடுப்பார்கள். அதற்கு தகுந்தபடி ஏற்பாடு செய்து கொள்ளவும். பெயர் வாசிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கே தியாகராஜன், எஸ் மணிமாறன், எஸ் நரேஷ்குமார், மகாலட்சுமி, சுரேஷ், எம் சுரேஷ், ஜே குமார், ஜே குமார், ஐ வினோத், எம் தேவச்சந்திரன், எம் கங்கேஸ்வரன், தேவச்சந்திரன், கங்கேஸ்வரன் வரலையா? எஸ் கௌதம், எல் ராமராஜன், ஏ விவேக், எஸ் சுரேஷ், மாணவர்களை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எஸ் சுரேஷ், எம் பாலசுந்தரம், இ கோவிந்தன், பாலசுந்தரம், பி மணிகண்டன், எஸ் சண்முகம்,
சேகர், தமிழ்துறை மாணவர்கள் இவர்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க. சாரதி, சாரதி, டி ராஜ்குமார், டி ஜீவானந்தம், எஸ் சிமியோன், சிமியோன் இருக்கீங்களா? வி ஜீவானந்தம், சான்றிதழ் பேக் உள்ள வச்சுட்டு கை தட்டலாமே, எல்லாம் கையில வச்சுட்டு சும்மா. வி ஜீவானந்தம், டி பாலமுருகன், என் ரமேஷ், பாலமுருகன், என் ரமேஷ், வி சரவணன், எம் மௌனி, மௌனி, ஜெயசீலி, டி ஜெயசீலி, ஜெயசீலி வரலீங்களா? நாகராணி, கிருபா, சிவ செந்தமிழ் செல்வி, ஷானவாஸ் பேகம், கே ராஜ்குமார், கே ராஜ்குமார், ராஜ்குமார் இருக்கீங்களா? வெங்கட்டம்மாள், எம் ராஜதுரை, ராஜதுரை கொஞ்சம் வழிவிடுங்க உங்களுக்கு. கோமலா தேவி, சே அனிதா, சா வசந்தி, வசந்தி, ஆர் சுகுணா, வசந்தி, வசந்தி, ஜே உமா, ஆர்வலரா, தேர்வு திறன் ஆர்வலர்களுக்கான சான்றிதழ் இப்பொழுது வழங்கி முடிந்தாகிறது. அடுத்து இந்த தேர்வு திறன் மேம்பாடு கருத்தரங்கம் 3 நாள் நல்ல முறையில் நடைபெற தொண்டாற்றியவர்களுக்கு கணினி தமிழ் தொண்டர் என்று சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஜே உமா, கா சேகர் முனைவர் பட்ட ஆய்வாளர், கா சேகர், ஜெயசீலன், ராமகிருஷ்ணன், ராதிகா, கா சரவணன்,
சரவணன், கோ நாராயணன், நாராயணன், கற்பகவள்ளி, இருங்கய்யா, எல்லாரையும் அவர் எடுத்தார்ல, நீங்க எடுங்க. கற்பகவள்ளி, ஆனந்தகுமாரி, மூன்று நாள் இந்த பயிற்சியை பயிற்றுவித்த பயிற்றுனர்களுக்கு கணினி தமிழ் பயிற்றுனர் என்று சான்றளிக்கப்படுகிறது. திரு சே பாண்டியராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஐயா மு பழனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு திவாகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாராட்டு சான்றிதழை வழங்கியவர்களுக்கும் அதை வாங்கியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி மறப்பது நன்றன்று. நன்றி நவில வருகிறார் தமிழ்துறையின் பேராசிரியர் முனைவர் பழனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செய்யாமல் செய்த உதவிக்கு மாற்றல் அரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தில் மானப்பெரிது என்ற தெய்வ புலவர் வள்ளுவரினுடைய வாக்கிற்கு இணங்க இந்த 3 நாள் பயிலரங்க விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்த உறுதுணை புரிந்த நானிலம் போற்றும் மாநில கல்லூரி முதல்வர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் மற்றும் பல்துறை பேராசிரியர்களுக்கும் நன்கொடை வழங்கிய நன்கொடையாளர்களுக்கும் பயிலரங்க நாடி நரம்புகளாய் விளங்குகிற தம்பி தங்கைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை கூறி இந்த நன்றி உரையை துவங்குகின்றேன். அதாவது நீங்க அதாவது நன்றி உரையுடைய முன்னுரை இது. இனி நன்றி உரைக்கு விளக்கம் வருகின்றேன். அதாவது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் சத்தம் கருமமே கட்டளைக்கல். அதுபோல மெய்வருத்தம் பாராது பசி நோக்காது கண் துஞ்சாது மாணவர் நலனே தன்னலமாய் கருதி இந்த கல்லூரியின் நலம் காக்க உழைத்து வருகின்ற மாநில கல்லூரி முதல்வர் இந்த கல்லூரியின் இந்த நிகழ்வின் தலைமை உரையாற்றி இங்கே வாழ்த்துரை வழங்கியமைக்கு நம் அனைவர் சார்பிலும் அவருக்கு நாம் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அற்றார் அடிபசு தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்று தெய்வப்புலவர் வள்ளுவர் கூறிய அந்த பசி நோயை தீர்க்கும் பசிப்பிணி மருத்துவராக விளங்கி வருகின்ற அம்மா பத்மா அம்மா அவர்களுக்கும் அவரோடு உறுதுணை புரிந்த ராதா அம்மையார் அவர்களுக்கும் அதுபோல அந்த பார்வையற்றவருடைய பயிலரங்க நிகழ்வுகளுக்கு உறுதுணை புரிந்த அரிமா சங்க தலைவர் பாலமுரளி ஐயா அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பிலும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அற்றார் அளவறிந்து உண்க
அகுது உடம்பு பெற்றால் நெடிதுய்க்குமாறு 300 ஆண்டுகள் வாழ்வது எப்படி என்கிற அறிவுரையை சிறப்பாக இங்கே எடுத்து கூறி இயற்கை உணவை உண்டு இனிதாக வாழ்க என்று நமக்கு அறிவுரை வழங்கிய இயற்கை மருத்துவர் ஐயா ஏவி ரெட்டி அவர்களுக்கு நம் அனைவர் சார்பிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல முன்னாள் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தினுடைய பதிவாளர் எங்களுடைய இனிய நண்பர் எப்பொழுது கேட்டாலும் பார்வையற்றவர்களுக்காக என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்கிற உயர்ந்த உள்ளம் படைத்தவராக இருக்கிற ஐயா முத்துவேர் அவர்கள் வள்ளுவர் தொடுக்கும் வினாக்கள் குறுந்தொகை இன்பம் என்கிற நூலுக்கு ஆசிரியர். அப்படிப்பட்ட அவர் இங்கே நம்முடைய விழாவிற்கு வருகின்றிருக்கிறார். அவருக்கு நம் அனைவர் சார்பிலும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல YMCA பட்டிமன்றத்தினுடைய செயலர் ஐயா பக்தவத்சலம் ஐயா அவர்களுடைய திருமகன் எங்களுடைய அன்பு சகோதரர் தாமரை கண்ணன் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார். அவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இலக்கியத்துறையுடைய பேராசிரியர் ஐயா ரகுராமன் அவர் எங்களுடைய உடன்பிறவாத சகோதரர். நாங்கள் படிக்கிற காலம் முதலே எங்களுடைய நண்பர். அவரும் இங்கே வருகின்றிருக்கிறார். அவருக்கு நம் அனைவர் சார்பிலும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல சிறப்புரை ஆற்றிய செந்தமிழ் செம்மல் பார்வையற்ற மாநிலத்திலே பேரன்பு உடையவராக விளங்குகிற ஐயா ஒப்பிலா மதிவாணன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாம் அனைவர் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல பயிலரங்கத்திற்கு நன்கொடை வழங்கிய நன்கொடையாளர்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய கௌசல்யா அவர்களுக்கும் மற்றும் தொண்டர்களாக விளங்கிய சேகர், ஜெயசீலன் மற்றும் ராதிகா, உமா ஆகிய அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமகிருஷ்ணன், நாராயணன் ஆகியோர்களுக்கும் நம்முடைய ராஜா, ஆனந்தகுமாரி மற்றும் கற்பகவல்லி ஆகிய அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல பயிற்று ஆசிரியர்களாக விளங்கிய சகோதரர் துறையினுடைய இளம் ஞாயிறு ஏ குமார் அவர்களுக்கும், திவாகர் அவர்களுக்கும், ராஜா அவர்களுக்கும், பாண்டியராஜன் அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு நடைபெற நன்கொடை வழங்கிய வசந்தா கிருஷ்ணசாமி அம்மையார் அவர்களுக்கும், தனுஷ்கோடி ஐயா அவர்களுக்கும், தர்ஷனி அமைப்பிற்கும் மற்றும் நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த அந்த வணக்கத்தை மீண்டும் உரித்தாக்கி விழாவிலே கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறி இந்நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். जय भारत भाग्य विधाता अनाप सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा नभ शुभ नामे जागे नभ शुभाशिष मागे गाये दब जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।